வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 13 மார்ச் 2024. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி டே. டைம் வந்து 10:40 ஆகுது. இப்போ கரண்ட்டு பேங்க் நிஃப்டியோட சுச்சுவேஷன், பேங்க் நிஃப்டி 47,320 ரன் ஆகிட்டுருக்கு. 320 ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் 47,407. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 47,275. இன்றைக்கி நான் எடுத்த ஆர்டர் என்னங்கிறது பார்ப்போம். இன்றைக்கி நான் 2 ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்னா 47,400 காலு அண்டு 47,400 புட்டு. இது ரெண்டில் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இதோட ஓவரால் ஸ்டேட்டஸ் என்னங்கிறதை பார்க்கலாம். இதோட ஓவரால் ஸ்டேட்டஸு, மார்னிங் புக் பண்ண ப்ராஃபிட்டு 1,749 ருபீஸ். நீ ஃபர்தர் மூவுக்காக பார்ப்போம். ஃபர்தர் மூவ் எந்த சைடு போகுதா, அப் சைடு போகுதா, டவுன் சைடு போகுதா, பிரேக் அவுட் எந்த சைடு கொடுக்குதுன்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி ரீஎன்ட்ரி கொடுக்க முடியுமாங்கிறத பார்த்து இந்த ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமாங்கிறதையும் பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் பண்ண ட்ரேடோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா, மார்க்கெட் வந்து கேண்டில் எல்லாமே ஹியூஜ் வலாட்டைலாக இருக்குது. க்ரீன் கேண்டில் ஹை ரைஸ் ஆகுது, எகெயின் டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுன் ஆன மார்க்கெட்டு வித்தின் 2 கேண்டிலில் அதோட ஹையை ரீச் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. கரெக்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டில் வெளியில் வரணும், இல்லைன்னா நமக்கு அந்த மாதிரி ட்ரேடு என்ட்ரி கொடுத்தது லாஸில் போகும். நான் இப்போ கொடுத்தது கரெக்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ப்ரைஸில் வெளியில் வந்துட்டேன். மார்னிங் பார்த்திங்கன்னா 204க்கு பை பண்ணேன், அது 200க்கு செல் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ட்ரேடு வந்து எனக்கு லாஸ் 8,000 வரலும் போச்சு. பட் இருந்தாலும் நான் ஹோல்டு பண்ணேன். இந்த ட்ரேடு வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும்னு. எகெயின் ப்ராஃபிட் வந்தது 3,500 வரலாம். பட் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணியாச்சு. அதனால் ஃபைனலாக ஒரு 600 லாஸில் புக் பண்ணி வெளியில் வந்தேன். தென் நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி இந்த என்ட்ரி கொடுத்தேன் கால் சைடு. அது எனக்கு அந்த 600 லாஸை ரெக்கவரி பண்ணி இந்த ஓவரால் 1,700 ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்கு. இனி ஃபர்தர் மூவ் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரீஎன்ட்ரி கொடுக்கலாம். இப்போ டைம் 11:06 ஆகுது. இப்போ இந்த கேண்டில் வந்து சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். 47,400 புட்டு 225க்கு 165 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் போயிடுச்சு. 5,000 நெகட்டிவில் இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இது ரெக்கவரி ஆகும். மார்க்கெட் ஃபர்தர் ஃபால் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 or 2 கேண்டில் டவுன் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ 3,000 ப்ராஃபிட்டில் நெகட்டிவில் இருக்குது, 3,800 ரேஞ்சில். இப்போ லாஸ் எகெயின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5,300லேருந்து 7,000 ரேஞ்சுக்கு வந்துட்டுருக்கு. கேண்டில் வந்து ரெக்கவரி ஆனனால நமக்கு லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம புட் சைடில் இப்போ ஹோல்டு பண்ணியிருக்கோம். செகண்ட் கேண்டிலும் ரெக்கவரி ஆகிறதுனால நமக்கு லாஸு இன்க்ரீஸ் ஆகுது. 8,000 9,000 ரேஞ்சுக்கு வந்துடுச்சு நெகட்டிவில். இது கேண்டில் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுனால நமக்கு புட் சைடு இருக்கனால லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதே ஃபர்தர் 2-3 கேண்டில் வந்து டவுன்ஃபால் போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். எகெயின் மார்க்கெட்டு டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு. செகண்ட் கேண்டில் ரெட்டில் கீழே போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் 47,222. நம்ம ஹோல்டு பண்ண பொசிஷன் வந்து
10,000 லாஸில் இருந்தது. இப்போ 3,000 வரலும் வந்திருக்கு. 3,500 ரேஞ்சில் ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் ஒரு 2-3 கேண்டில் டவுன்ஃபால் வந்ததுன்னா ஹோப்ஃபுல்லி லாஸ் ரெக்கவரி ஆகி நம்மளோட ப்ராஃபிட்டுக்கு வந்துடும். நம்ம லாஸ் வந்து இப்போது 2,000 ரேஞ்சுக்கு வந்துருச்சு, மினிமைஸ் ஆகி. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்கே கேண்டில் ஆல்ரெடி டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு. இனி ஃபர்தர் 1 or 2 கேண்டில் வந்ததுன்னா நமக்கு ப்ராஃபிட் ஜோனில் நம்ம உள்ளே வந்துடுவோம். பார்க்கலாம் வெயிட் பண்ணி. எகெயின் லாஸு 4,000 ரேஞ்சுக்கு வந்துருச்சு, மார்க்கெட்டு ரெக்கவரி ஜோனில் இருக்கனால. இன்றைக்கி லோ லெவல் கொடுத்த கேண்டில் இந்த இது அரௌண்டு 10 o'clock 47,210 ரேஞ்சில் அதை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. 11 o'clock 5 minutes ஃபர்தர் கேண்டில் டவுன் ஆகிட்டுருக்கு. 4th கேண்டிலும் டவுன் சைடில் தான் இருக்குது. நம்ம ஹோல்டிங் பொசிஷன் ப்ராஃபிட்டில் வந்துருச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கேண்டில் டவுனில் போச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போது எகெயின் நெகட்டிவில் இருக்குது. ரெக்கவரி ஒன்ஸு புட் சைட் இருக்கும்போது நமக்கு ரெக்கவரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லாஸ் கொடுக்கும். கேண்டில் ஒரு 10 points டவுன் ஆனாலும் ப்ராஃபிட் ஆகிடும், அது கன்வெர்ட் ஆகிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ப்ராஃபிட்டில் வந்துருச்சு. அரௌண்டு 3,000 4,000 ரேஞ்சில் இருக்குது. நான் எக்ஸிட் ஆகிடுறேன். எக்ஸிட் ஆகிட்டேன். எக்ஸிட் ஆன ப்ராஃபிட் இப்போ நம்ம ஹோல்டு பண்ண ப்ராஃபிட்டு 9,989. எதனால் நம்மளோட லாஸ் ரெக்கவரி ஆகி ப்ராஃபிட்டில் வந்ததுன்னா நம்ம கரெக்ட் பொசிஷனில் என்ட்ரி கொடுத்துருக்கோம். பிரேக் அவுட்டில் இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸாக்டாக இந்த பிரேக் அவுட் நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் ஆகிருந்தது இந்த ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகி நான் வெயிட் பண்ணி அடுத்த கேண்டிலில் தான் நான் என்ட்ரி கொடுத்தேன். ஸோ செகண்ட் கேண்டில்லேருந்து நான் என்ட்ரி கொடுத்து இப்போ 4th கேண்டில் டவுன்ஃபால் கொடுத்தனால நமக்கு ப்ராஃபிட்டில் வந்திருக்கோம். பட் எனிவே இது எகெயின் ரெக்கவரி ஆகி சப்போர்ட் சைடு போகுது அப்படின்னா நமக்கு புக் பண்ண ப்ராஃபிட்டு லாஸ் ஆகும். இன்றைக்கி எக்ஸ்பைரி டேங்கிறனால நம்ம எகெயின் ஹோல்டு பண்ணோம்னா கேண்டில் எகெயின் ரெக்கவரி ஆகும்போது நமக்கு லாஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் திங், இன்றைக்கி எக்ஸ்பைரி டேங்கிறனால நமக்கு ப்ரைஸ் வேல்யூ டவுன் ஆகி எக்ஸ்பைரி டேயில் 0 ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இன்னும் டவுன் தான் போயிட்டுருக்கு. பட் எனிவே ஓகே, நம்ம இன்றைக்கி புக் பண்ண இந்த ப்ராஃபிட்டு எனஃப். இதோட நம்ம இன்றைக்கி உள்ள ட்ரேடாக க்ளோஸ் பண்ணிடலாம். இனி ஃபர்தர் ட்ரேட் எடுத்தால் எக்ஸ்பைரி டேயில் நம்ம புக் பண்ண ப்ராஃபிட்டையும் லாஸ் பண்ணுற மாதிரி வரும். நம்ம -10,000 லாஸில் போன ட்ரேடை நம்ம +10,000 கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது வரலும் பெட்டர் தான். இன்றைக்கி ட்ரேடு இந்த ப்ராஃபிட்டோடு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்.